கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல அருமையான தேவதாசனுக்கு கொடுக்கிறார். கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இது, நான் உன்னுடனே கூட இருப்பேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இன்று கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம் இதுதான், நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒருவேளை நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், காரியங்கள் எதிர்மறையாக இருக்கிறதே, அடைக்கப்பட்ட கதவுகள் என்று சொல்லி கலங்கி இருக்கிறாயோ, நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கிதியோன் தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதுதான், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த நாளிலும் என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், இந்த பொருளாதாரத்தின் தேவைகளுக்காக நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த பணம் எனக்கு இருக்குன்னு சொன்னால் நான் இந்த காரியத்தில் வெற்றி பெற்று விடுவேன், எனக்கு பணம் இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூடனே இருப்பேன். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது காரியங்கள் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோட உன்னுடைய முழங்கால்களை முடைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நீர் இன்று என்னோடு கூட இரும் ஆண்டவரே. நீர் கூட இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்வில் அற்புதம், நீர் என் கூட இருக்கும் பொழுது என் வாழ்வில் வெற்றியை நான் பெற்றுக்கொள்வேன். கிதியோன் அப்படித்தான் தன்னுடைய வாழ்விலே வெற்றியை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இன்று நீ பலவீனப்பட்டிருக்கிறாயோ, சோர்ந்து போயிருக்கிறாயோ, வியாதியோடு கூட இருக்கிறாயோ, கடன் பிரச்சனையோடு கூட கலங்கி போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதை விட மேன்மையான ஆசீர்வாதம் என்ன வேணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதையும் வெற்றி கொள்ள முடியும். அருமையானவர்களை, சோர்ந்து போன உன் வாழ்வு, சோர்ந்து போன உன் இருதயத்தை தட்டி எழுப்பு. இப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன். என்றைக்கும் நம்முடைய வாழ்வில் 50-50 இருக்கக்கூடாது, 50-50 இருக்கக்கூடாது. முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவர் எந்த பாதையில் உன்னை வழி நடத்த விரும்புகிறாரோ அந்த பாதைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அந்த பாதையில் போகும்போது கல், முள், பாடு, போராட்டம் இருக்கும். ஆனால் அவைகள் மத்தியில் என் ஆண்டவருடைய கரம் உன் பாதங்களை தாங்கி வழி நடத்தும். அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம். இந்த நாளில் உன்னை முழுமையாக ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவை நோக்கி பார்ப்பாயா? சொல்லுவாயா, நீங்கள் நடங்கப்பா, நான் உங்களை பின்பற்றி வருகிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. பலவித போராட்டங்கள், பலவித பிரச்சனைகள், ஆனாலுமே ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். இதுதான், இந்த வார்த்தை தான் எங்களுக்கு இன்றைய நாளை ஒவ்வொரு காரியத்தையும் சந்திக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு என் கர்த்தர் கூட இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். மனுஷன் இல்லை, இனி இன்னொரு தைரியம் அல்ல, இன்னொரு பலன் அல்ல, எங்களை தாங்குகிறேன் ஆண்டவராகிய இயேசு எங்களோடு கூட இருக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே பலப்படுத்தி வெற்றியின் வாழ்க்கையை கூட ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.